இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள செரியலூர் கரம்பக்காடு கிராமத்தில் எல்லை காவல் தெய்வமாக செரியா குளக்கரையில் பிடாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கோயில் என்று சொன்னாலும் பனை மரத்தடியில் ஒரு சூளாயுதம் மட்டுமே உள்ளது. எதிரே சிதறு தேங்காய் உடைக்க ஒரு கல். இதுவே பிடாரி அம்மன் கோயிலுக்கான அடையாளம். கல்லணை பாசனத்தில் உள்ள இந்த பகுதியில் உள்ள வயல்களில் நாற்று விட செல்லும் விவசாயிகள் பிடாரி அம்மனிடம் முளைத்த நெல்லை வைத்து வழிபட்ட பிறகே வயலில் நாற்று நடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். காலப்போக்கில் அதுவும் மறைந்து போனது. இந்த கோயிலில் 5 தலைமுறைக்கு முன்னர் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக திருவிழாக்கள் இல்லாமல் நேர்த்திக்கடன் உள்ள கிராம மக்கள் மட்டும் சென்று சூடம் ஏற்றி வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் கிராமத்தில் உள்ள மற்ற கிராம தெய்வங்களுக்கு திருவிழா நடத்தி சிறப்பு வழிபாடுகள் செய்வது போல கிராம எல்லை காவல் தெய்வமாக உள்ள பிடாரியம்மனுக்கும் முளைப்பாரி, மது எடுத்து சிறப்பு வழிபாடுகள் நடத்த கிராமத்தில் முடிவெடுக்கப்பட்டது. கிராமத்தின் முடிவின்படி முளைப்பாரி, மது எடுப்பு நடத்த வேண்டும் என்ற நிலையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எந்தெந்த இடங்களில் வைத்து வழிபாடுகள் நடத்தி மண்ணடித்திடல் வந்து சேர்வது என்றும், மண்ணடித்திடல் எங்கே இருந்தது என்று வயது முதிர்ந்தவர்களிடம் கேட்டறிந்து அந்த இடங்களை கண்டறிந்து அதன் பிறகு முளைப்பாரி எடுக்க முடிவெடுக்கப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை கோயில் பொது முளைப்பாரிக்கு விதை தூவப்பட்ட பிறகு புதன்கிழமை செரியலூர் கரம்பக்காடு கிராமத்தில் அனைவரும் விதை தூவி வீட்டிற்குள் வைத்து முளைப்பாரியை பாதுகாப்பாக வளர்த்து கும்மி அடித்து வந்தனர். இந்த நிலையில் 29ஆம் தேதி புதன்கிழமை மாலை பூசாரிகள் முன்னால் செல்ல கிராம மக்கள் ஆட்டம் பாட்டம் கும்மி ஆட்டத்துடன் முளைப்பாரி தூக்கி வந்து மண்ணடி திடலை சுற்றி பிடாரி அம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டு அருகில் உள்ள குளத்தில் முளைப்பாரியை விட்டு சென்றனர். சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த முளைப்பாரி திருவிழாவை கிராம மக்கள் கோலாகலமாக கொண்டாடி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.